ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருகாப்பில் தழை. பச்சை மிளகா வந்து ஆப்ஷனல் தான். தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 தக்காளி, கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வந்துட்டு ஒரு 1/4 கிலோ அளவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் தேங்காய் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக வந்துட்டு புளி ஊற வச்சிடலாம். இது மட்டும்தான் தேவையான பொருள். இப்போ வாங்க குக்கிங்குள்ளே போகலாம். ஒரு 4 ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க, நல்லெண்ணெய். கடுகு உளுந்த பருப்பு, எண்ணெய் காஞ்சோன்னா போட்டுக்கோங்க. ஒரு வெங்காயம் வந்துட்டு போட்டுக்கோங்க. அது கூடயே பச்சை மிளகாயும் கொஞ்சம் கருகாப்பில் தலையும் வந்துட்டு போட்டுக்கலாம். இப்போ நல்லா வந்துட்டு கலக்கி விடுங்க. நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது தான் அந்த ஸ்டேஜில் வந்துட்டு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி வந்து 2 கட் பண்ணி வச்சுருக்கோம் அல்லவா, அதை வந்துட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது வதங்குறதுக்காக ஒரு ஸ்பூன் வந்துட்டு உப்பு சேர்த்திக்கிறேன். நான் குழம்புக்கும் சேர்த்தி தான் போட்டிருக்கேன். நல்லா வந்துட்டு கலக்கிடலாம். அந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா கிரேவி பதத்துக்கு வரணும். அப்போ தான் குழம்பு வந்துட்டு நமக்கு திக்காக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் வதங்கிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து மஞ்சத்தூள் வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா வந்துட்டு கலக்கி விடுங்க. நல்லா வந்துட்டு அது கிரேவியாக வரணும். பார்த்திங்கன்னா தெரியும். இந்த ஸ்டேஜில் தனி மிளகாய் தூள் வந்துட்டு நான் 1 ஸ்பூன் வந்துட்டு சேர்த்திக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் உப்பெல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு மீடியமான காரமும் கரெக்டான உப்பு அளவு வந்துட்டு நான் சேர்த்திருக்கேன். இப்போ கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் வந்துட்டு அது கூட சேர்த்திக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வந்துட்டு அதை கலக்கி விடுங்க. அப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு வரும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த ஸ்டேஜில் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் தண்ணி வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்குக்கு ஒரு லேயர் மேலே இருக்க மாதிரி தண்ணி வந்துட்டு ஊற்றுங்க. அப்போ தான் உருளைக்கிழங்கு வந்துட்டு வேகும். கத்திரிக்காய் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ மூடி வச்சு அடுப்பு ஸ்பீடாக வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சுட்ருக்கும். இந்த ஸ்டேஜில் நல்லாவே வந்துட்டு மணம் வரும். இப்போ ஒரு கலக்கி விட்டுருங்க. பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. அதுக்கு தான் நம்ம 2 நிமிஷம் வந்துட்டு வதக்க சொன்னது. இப்போ நல்லா வதக்கிட்டு உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ அமுத்தி பாருங்கள். பார்த்திங்களா, உருளைக்கிழங்கு வந்துட்டு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு புளி ஊற்றிக்கலாம். நம்ம கரைச்சி வச்ச புளியை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுறலாம். குழம்பு வந்து நல்லா திக்காக கிடச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்ச தேங்காய் வந்துட்டு போட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் கெட்டி கிடைக்கும். அதுக்கு வேண்டி தான் நம்ம தேங்காய் போடுறது. நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணுவீங்கன்னா தேங்காயை வந்துட்டு அவாய்ட் பண்ணிவிடுங்க. பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு சூப்பராக கெட்டியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கலக்கிட்டு அடுப்பை வந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஈயச்சட்டியில் வந்துட்டு அப்படியே வச்சிடாதீங்க. அதை வந்துட்டு வேறு பாத்திரத்தில் வந்துட்டு மாற்றி வச்சுருங்க. நான் வந்துட்டு வேறு ஒரு கப்பில் ஊற்றிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.